இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இவளா? இவ எப்படி கண்டுபிடிச்சீங்க வந்தா? இவளுக்கு நான் ரம்யா வீட்டுக்கு வந்திருக்கிறது எப்படி தெரியும்? யார் வந்திருக்கா? பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏ ரம்யா, நீ பதட்டப்படாத. கீழே ஒருத்தி வந்திருக்கா. நான் சொல்லுவேல, அந்த இசை அவதா. ஐயோ, ஏய், இப்பதானே சொன்ன பதட்டப்படாதன்னு. அவ எங்களை தேடிதான் வந்திருக்கா. நாங்க இங்கதான் வந்திருக்கோம்னு உன் அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்திருக்கிறதுனால விஷால் வரலன்னு சொன்னா நம்ப மாட்டான். ஐயோ, ஏய், நீ பதட்டமே இல்லாம கேஷுவலா அவளை ஹேண்டில் பண்ணி விஷாலும் நானும் இங்க வந்தோம், அப்பவே கிளம்பி போயிட்டோன்னு சொல்லு. ஓகேவா? சரி, ஓகே. ஏய், இங்க பாரு, அவ உள்ள மட்டும் வந்துடக்கூடாது. எப்படியாவது சமாளிச்சு அவளை அனுப்பிவிடு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. யார் நீங்க? என்ன வேணும்? விஷால் இருக்காரா? இல்லையே. இல்லங்க, அவர் இங்கதான் வந்தாரு. ஸ்ரீஜா உங்க ஃப்ரெண்டு தானே? விஷால் ஸ்ரீஜா ரெண்டு பேரும் இங்க தானே வந்தாங்க. அது ஸ்ரீஜா என்னோட ஃப்ரெண்டு தான். என் பேரு ரம்யா. ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்துட்டு பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு அப்பவே கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டாங்களா? ஆமா, அப்பவே கிளம்பிட்டாங்களே. இல்ல, அது விஷாலுக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வீட்டுக்கும் அவர் வரல. அதான் சரி விஷால பாத்துட்டு போலான்னு வந்தேன். பார்ட்டி முடிஞ்சதுமே கிளம்பிட்டாங்கங்க. இங்க இல்ல அவங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நீங்க பெல் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு தூக்கம் வருது. இல்ல ரம்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்றது கொஞ்சம். ரம்யா, ரம்யா, ரம்யா. ஓகே ஓகே, இது ஓகே. காலை மேல போடு. ஏய், என்னாச்சு? எடுத்தியா இல்லையா? போன கூட இந்தா. நீ போய் தூங்கு, காலையில பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு நல்லா நிம்மதியா தூங்கு விஷால். இனிமே நீ நிம்மதியா தூங்கவே முடியாது. நான் எங்க இருக்கேன்? ஸ்ரீஜா, என்னாச்சு? நேத்து நைட் இங்க வந்தேன். என்னாச்சு? ஜூஸ் ஓகேல? ஜூஸ் ஓகே. ஒரு ஜூஸ். விஷால்,
ஸ்ரீஜா நைட்டு என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு போலையா? ஏன் இங்க தங்கணும்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. விஷால், நேத்து நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸு தெரியாம உன் ஜூஸ்ல ட்ரக்ஸ கலந்து கொடுத்துட்டாங்க. அத நீயும் தெரியாம குடிச்சிட்டு போதை ஆயிட்ட. என்ன சொல்ற ஸ்ரீஜா? அது அது கூல் ட்ரிங்க்ஸ் இல்லையா? இல்ல, கூல் ட்ரிங்க்ஸ் தான். ஆனா அதுல ஒரு கிக்குக்காக இவங்க ட்ரக்ஸ கலந்து வச்சிருக்காங்க. அத குடிச்சதும் உனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லி ரொம்ப போதையா உட்காந்துட்ட. வீட்டுக்கு போலான்னு நான் கூப்பிட்டப்போ எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி சாஞ்சிட்ட. நான் என்ன பண்ணுவேன்? சரி, அப்படியே கூட்டிட்டு போனா உங்க அம்மா உன்னை தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு வந்து இங்க படுக்க வச்சேன். உனக்கு போதை தெளிஞ்சதும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அப்பா சாரி ஸ்ரீஜா, நான் கூட டென்ஷன் ஆயிட்டேன். நமக்குள்ள ஏதோ நடக்கல. இப்படி பக்கத்துல நெருக்கமா படுத்திருக்கவும் நான் பயந்துட்டேன் தெரியுமா? விஷால், ஸ்ரீஜா ஏன் அப்படி பாக்குற? என்ன விஷால், உனக்கு நைட் நமக்குள்ள நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன 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 நடந்துச்சு? உன்னை படுக்க வச்சுட்டு நான் எழுந்திருக்கும் போது நீ என்னை இழுத்து நெருக்கமா கட்டி பிடிச்சு அப்படியே எனக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. எனக்கு வேற வழி தெரியல விஷால். நானும் அந்த நேரத்துல அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு. நமக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஸ்ரீஜா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய், ஐயோ, விஷால், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நீ ஏன் டென்ஷன் ஆகுற? விடு விஷால். ஏன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ற? இது என்ன பெரிய பிரச்சனையா? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். நீ என்ன ஏமாத்த போறியா? இல்ல நான் தான் உன்னை விட்டுட்டு போக போறேனா? நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுல, அப்புறம் என்ன? அது இல்ல ஸ்ரீஜா, அது அது வந்து கம் ஆன் விஷால். மண்டபத்துல இசை எழுந்து போனதுக்கு அப்புறம் நீ உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்ல போற. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். முறைப்படி அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சு. அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகுற? ஸ்ரீஜா, நேத்து நீ ஆசையா கேட்கும் போது எனக்கு வேற வழி தெரியல விஷால். ஐயோ கடவுளே,